வணக்கம். 2023 தரமைந்து புலமைப்பரிசில் அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 21வது வினாவிலிருந்து 40 வினாவுக்கான விடை காணும் விரைவு விளக்கம். 21வது வினாவில் பின்வரும் உருவில் ஒரு கழுத்து மாறி ஒரு இடத்தில் கழுத்தப்பட்டு ஒரு மீச மீத நீளப்பாட்டில் வைக்கப்பட்டு அதை சரியாக காட்ட முடியாது. இந்த கழுத்து மாலைக்கு நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் இருந்து ஆரம்பித்து தான் அதன் இருபக்கம் உள்ள மணிகளின் எண்ணிக்கையை கணிப்பிட்டு இது சரியானது என்று பொருத்தமானது காணப்படும். இப்போ நாங்கள் இந்த பதக்கத்தை பார்த்தா பதக்கத்தின் இடது பக்கம் வலது பக்கமாக முதல்ல 3 பிறகு 4 பிறகு 2 மணிகள் காணப்படுகின்றது. ஆனால் முதலாவதில் பதக்கத்தில் இருந்து அடுத்து இடது வலது பக்கமாக ஒரு பக்கம் 3 மற்ற பக்கம் 4 இருக்கு. அப்போ அது பொருத்தமில்லை. இரண்டாவதில் பதக்கத்துக்கு அடுத்து முதல் தடவை 3 சரியாக இருக்கின்றது. அதுக்கடுத்ததாக 3 அடுத்த பக்கம் பார்த்தா 4 இருக்கின்றது. அது பொருத்தமில்லை. அப்போ 3வது விடை தான் பொருத்தமானது. இனி 22வது விடையை பார்வையிடுங்கோ. ஒரு மோட்டார் காரின் ஒரு சில்லின் சுற்றளவு 2 மீட்டர் ஆகும். மோட்டார் கார் உள்ள இடத்திலிருந்து 10 மீட்டர் முன்னோக்கி சென்று அதன் பின்னர் 2 மீட்டர் பின்னோக்கி சென்று நிப்பாட்டப்படுது. இப்பயணத்தின் போது காரின் பின் சில்லின் மேல் நோக்கி விடப்பட்ட தானம் நிலத்தை தொடும் தடவைகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியணும், முதல்ல பின்சில்லின் அதாவது சுற்றளவு 2 மீட்டராக இருக்குமாயிருந்தால் முதல் 1 மீட்டர் அளவு தூரத்தில் முன்னோக்கி போகும்போது தான் முதல் அந்த சில்லின் அம்புக்கோடு முதல்ல படம். அப்போ 1, 3, 5, 7, 9 எனும் 5 தடவையும் அப்புறம் 10 மீட்டர் போன இடத்துல தொடுவதற்கு நியாயம் இல்லை. அப்போ மேலே தான் நிற்கும். திரும்பி ரிவர்ஸில் திரும்பி வரும்போது அது 11வது, அதாவது 10க்கு பிறகு திரும்புகின்ற 9வதில் அது 11வது என்று கழித்தால் 6 தடவைகள் என்பது விடையாகும். அடுத்த வினாவுக்கு தெளிவில்லாமல் இருப்பதால் அதற்கு விடை அளிக்கவில்லை. அடுத்த 24 ஒரு ஓட்டப்பாதையில் 200 மீட்டர் ஆகும். ஒவ்வொரு 10 மீட்டர் தூரத்திலும் ஒரு கொடி நாட்டப்படுகின்றது. முதலாவதாக மஞ்சள், அடுத்து ஊதா, அடுத்து வெள்ளை. இம்மூன்று நிறங்களின் கொடிகள் இப்பொழுங்குமுறையில் குறித்து முடிக்கும் போது சம எண்ணிக்கையில் உள்ள கொடிகளின் நிறங்கள் அவை. இப்போ 20 கொடிகள் 20 அதாவது சுற்றுவட்டம் என்றபடியால் 20 இடைவெளி தான் இருக்கும். எங்களுக்கு 20 என்பதை தெரிந்தபடியால் 20 3ஆல் வகுத்தால் 7ம் 6ம் 2 மீதியும் வரும். அப்படி என்ற இந்த கருத்து என்ன? 3ம் 6 இருக்கும். 2 மட்டும் ஒன்றொன்று மிகுதியாக வருகிறது, கூடுதலாக 7ஆக இருக்கும். எது 7ஆக இருக்கும் என்றால் முதலாவதும் 2வது நிறமும் மஞ்சள் நிறக்கொடியும் ஊதா நிறக்கொடியும். ஏன் முதலாவது 1 பிறகு 3 கூடி வருகின்ற வரையிலும், 2வது 2 பிறகு 3 கூடி வருகின்ற வரையிலும் இருக்கும். அடுத்தது 3 என்பது 3 மடங்குகளாக இருக்கும். அப்போ அது 6 தான் இருக்கும், மற்றது 7. அப்போ முதலாவதாக இருக்கிற மஞ்சளும் 2வதாக இருக்கிற ஊதாவும் என்ற முதலாவது விடை. 4 பிள்ளைகளில் ஒரு குறித்த குடும்பத்தில் மூத்த பிள்ளை ஆண் பிள்ளையாம். அவனுக்கு இது தம்பிகளும் ஒரு தங்கையும் உள்ளனர். இது தம்பிகளும் ஒரு தங்கையும் உள்ளன. அந்த குடும்பத்தில் 3 ஆண்கள் ஒரு பெண் என்பது எங்களுக்கு வெளிப்படுகின்றது. இக்குடும்பத்தில் இளைய பிள்ளைக்கு 2 அண்ணன்மாரும் ஒரு அக்காவும். அப்போ 2 அண்ணன்மார் இருக்கிறதா, மூத்த அண்ணன் முதலாவதாக இருக்கிற மூத்த அண்ணன் ஒருவர், இன்னும் ஒரு அண்ணன் இருக்கணும், இன்னும் ஒரு அந்த பெண் பிள்ளை அக்காவாக இருக்கின்றது. அப்போ இளைய பிள்ளையும் ஆண் என்பது நிச்சயமாகிவிட்டது. மூத்த பிள்ளையுமான் இளைய பிள்ளையுமான். அப்போ நடுவில் இருக்கிற 20 இங்கே கேட்கப்பட்ட வழியால் அவர்கள் ஒருவரான் ஒருவர் பெண். அப்போ இதில் ஒருவர் மாத்திரம் ஆண் பிள்ளை ஆவார் என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இது நாங்கள் 26வது வினாவில் ABC என்ற உருக்களை பார்க்க பரப்பளவுக்கு ஏற்ப அவற்றின் 2 உருக்கள் ஒத்தவை, ஓருரு வேறுபட்ட உருவை கேட்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் இந்த உருவில் இருக்கிற சதுரங்களின் எண்ணிக்கையை பார்த்தால் முதலாவது உரு ஏயில், அதாவது நாங்கள் நிரல் பார்க்கும்போது 2 10 முழு சதுரங்கள் இருக்கின்றன. அரைச்சதுரங்கள் மேலே 2 கீழே 4 6 இருக்கின்றன. அப்போ 13 சதுரங்கள் மொத்தம் இருக்கின்றன. பியில் பார்க்கும்போது 2 படி 4 முழு சதுரங்கள், கீழே 2 சதுரம், அப்போ மொத்தம் 10 சதுரங்கள். நாங்கள் 8 கீழே 2 10 சதுரங்களும் 4 சிறிய பாதி சதுரங்களும் இருக்குது. 4 பாதி சதுரங்கள்டா 2 முழு சதுரம். அப்போ மொத்தம் 4 முழு சதுரங்கள். ஏற்கனவே முதல் 10 2 12 சதுரங்கள். மூன்றாவதில்
முழுச்சதுரங்களுடைய எண்ணிக்கை நாங்கள் பார்க்கின்ற போது மேலிருந்து கீழாக முதல் 3, அடுத்து நிறையாக அதாவது நடுவில் மொத்தம் 4 இருக்கின்றது, மேலே கீழே 2, அடுத்தது மேலே கீழே 2, அப்போ 4 4 8 இருக்கின்றது. பாதி துண்டங்கள் மேலே மொத்தம் 4 துண்டங்கள், கீழே 4 துண்டங்கள், அப்போ 8 துண்டங்கள் என்றால் அது 4, அப்போ மொத்தம் 12. இப்போ சமனான எண்ணிக்கையில் இருக்கிறது பியும் சியும் என்றபடியால் ஏ தான் வித்தியாசமான எண்ணிக்கை, அதைத்தான் வெளியாக வழங்குதல் வேண்டும். இனி 27வது வினா, ஒரு கடிகாரம் 1 மணிக்கு இருக்கா, 2 மணிக்கு இருக்கா, 3 மணிக்கு இருக்கா என்ற முறையில் அடிக்குது. 30 நிமிடத்துக்கு ஒருக்கா அடிக்குது. 24 தடவை மோகன் காலையில் எழுந்து படித்து கொண்டிருக்கிறான். 24 தடவை ஒலி கேட்டிருக்கிறான். 11:45க்கு முடிவிட்டிருக்குது. படித்து முடித்தான். இவன் படிக்க தொடங்கிய நேரம் கேட்கப்படுகின்றது. அப்போ இவன் 11:30க்கு அடுத்த ஒலியை கேட்டிருப்பான் 1, 11 மணிக்கு 11 சத்தத்தை கேட்டிருப்பான், அது 11, அப்போ 12, அப்புறம் 10:30க்கு 1 கேட்டிருப்பான், அப்போ 12 3 13, அப்புறம் 10 மணிக்கு 10 கேட்டிருப்பான், அப்போ 23. ஆனால் 24 என்றபடியால் அவன் 9:30 கேட்டிருப்பான். 9:30 கேட்டபடியாக 24 சத்தம் சரி. அப்போ 9:30க்கு முந்தைய நேரம் 9:15 முதலாவது விடை. இனி அடுத்தது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இதில் ஒவ்வொரு விடையாக நாங்கள் பார்க்க ஈஸியாக இலகுவாக கண்டுகொள்ளலாம். முதலாவது விடைக்கு ஏற்ப பார்த்தால், நேற்று நான் நித்திரைக்கு செல்லும் போது நள்ளிரவு கடந்திருந்தது, சரி. அடுத்தது டி என்றிருக்கு 2வது, தாமதமாக நித்திரையிலிருந்து எழுந்த நான் பாடசாலைக்கு குழம்பிய நிலையில் சென்றேன், சரி. அதாவது நேற்று நித்திரையில் லேட்டாக போனால் அடுத்த நாளைக்கு குழம்பிய நிலையிலான் போக வேண்டி இருக்கும். அடுத்தது பி, ஓய்வு நேரத்துக்கு பின்னர் ஒரு கணித பரீட்சையும் இருந்தது, அதாவது இந்தியாவுக்கு பிறகு ஒரு கணித பரீட்சை இருந்ததாம், சரி. அதாவது இ, பாடசாலை முடிவடைந்த விளையாட்டு மைதானத்துக்கு பயிற்சிக்காக சென்றேன். விளையாட்டு பயிற்சிக்கு பாடசாலை முடிஞ்ச பிறகு விளையாட்டு பயிற்சிக்கு போயிருக்கிறான். அங்கே அவன் நான் இது விளையாட்டுடைய கொண்டு வரவில்லை என்பதை அச்சந்தர்ப்பத்தில் உணர்ந்தேன். அவசரத்தில் வந்தவழியே அதை விட்டுட்டு வந்திருக்கிறார். அப்போ முதலாவது தகவல் ஒழுங்கமைப்பு பொருத்தமாக இருக்கின்றது. முதல் வாக்கியங்களாக தகவல் ஒழுங்கமைப்பு, அடுத்தது சித்திரப்படங்களாக தகவல் ஒழுங்கமைப்பு. அப்போ இந்த சித்திரப்பட ஒழுங்கில் பைசிக்கிளில் போகிறவர் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இடம்பெயர்ந்த இடங்கள் எல்லாம் இங்கே காட்டப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல நாங்கள் இதில் கவனிக்க வேண்டியது மரம், தபால்பட்டி, பஸ் நிலையம், அதே நேரம் ஆட்டோன்ற முன்பின் பக்கம் என்று இருக்கிறது. அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்கணும். எங்களுக்கு முதல்ல தெரிய வேணும், இதில் எப்படியும் இந்த பாதசாரி கடவைக்கு முன்னுக்கும் இருக்கின்றது, பின்னுக்கும் இருக்கின்றது. ஆனால் ஆட்டோவுக்கு பிறகுதான் பாதசாரி கடவை என்பது 3வது சியில் தெரிகின்றது. அப்போ ஆட்டோவுக்கு முதல் டி, ஆனால் டிக்கு முதல் பி இருக்கின்றது, அதாவது ஒரு பஸ் நிலையம் தெரிகின்றது. அப்போ பியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பியிலிருந்து பஸ் நிலையத்துக்கு அடுத்ததாக அவன் பஸ் நிலையத்தை கடந்த உடனே அவன் பஸ் நிலையத்தை கடக்க ஆட்டோவின் பின்பக்கத்தை காண்றான். பிறகு அதே நேரம் ஆட்டோவின் பின்பக்கத்தை தாண்டி அவன் சென்ற உடனே முதல் பின்பக்கத்தை தாண்டி செல்ல எல்லோ லைன் தெரியுது. அப்போ எல்லோ லைன் தெரிகிறபடியாக எல்லோ லைனை கடந்த பிறகு ஏ. அப்போ இறுதியாக அப்போ இதில் விடையாக பொருத்தமானதாக நாங்கள் BDCA என்பதை எடுக்கலாம். BDCA 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த கேள்வி, அடித்தளம் சதுர வடிவான ஒரு பெட்டியில் ஓரங்கள் வழியே 16 பால்வா தகரப் பணிகள் மேல் நோக்கி இருக்குமாறு ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்படி நடுப்பகுதியில் அதிகபட்சமாக இன்னும் எத்தனை பால்மா தகரப்பணிகள் அபிதமாக அடுக்கலாம்? 16 என்கின்ற போது எங்களுக்கு இதை ஒரு பக்கமாக பார்க்கும்போது இது மூலைகளில் உள்ளது 2 தரம் எண்ணப்படுகின்றபடியால் ஒரு பக்கமாக பார்க்கும்போது 5 தெரியும். 5 20 24 போனால் 16 என்று நாங்கள் கம்பங்களுக்கும் இடைவெளிகளுக்கும் படித்திருக்கிறோம். அப்போ இதில் 5 தெரிகின்றபடியால் நடுவில் இருக்கிற பிரதேசம் 3 தர 3ஆக இருக்கும். நிறையாக 3, நிரலாக 3. அப்போ 3 9 என்றால் 2வது விடைதான் பொருத்தம் 9 என்பது. அடுத்த 31வது கேள்வி, முற்பகல் 9:30 ஆகும்போது அலுவலகத்தில் 5 வழியாட்கள் இருந்தனர். அவ்வேளையிலிருந்து ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு தடவை 20 வீதம் அந்த அலுவலகத்துக்கு வருகின்றனர். அதே நேரம் ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கு ஒரு தடவை 5 பேர் வெளியேறுகின்றனர். 9:42க்கு பின்னர் அவ்வலுவலகத்தில் இருந்தவர்களின் எண்ணிக்கை யாது? அப்போ முதல் 9:30க்கு 9:30க்கு 5 பேர் இருக்கணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 2 பேர் வருகிறோம். எது வரைக்கும்? 9:42 வரைக்கும். அப்போ 9:42 9:30 போனால் 12 நிமிடம் 2 பேர் வருகிறா 24 பேர் வருகிறோம்.
அப்போ 24 மஞ்சும் 29 பேர். ஆனால் 9:35க்கும் 9:40க்கும் 5 பேர் போயிருக்கிறோம். அப்போ 29ல் 10 போனால் 19 என்பது 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நாங்கள் இனி 32வது வினாவை பார்ப்போம். அதாவது விண்ணொலி செய்கை உள்ள பாதசாரி கழிவையில் மின்விளக்கு சிவப்பு பச்சை மாறுபாடு ஒழுகின்றது. சிவப்பு நிறம் 90 செகண்டுக்கும் பச்சை நிறம் 15 செகண்டுக்கும் ஒழுகின்றன. முதலில் சிவப்பு நிறம் ஒளிடுமெனில் அவ்வேளையில் 5 நிமிடத்துக்குள் பச்சை நிறம் மொத்தமாக இத்தனை தடவைகள் ஒழுகிறோம். 5 நிமிடம் என்றால் 60 செகண்டால் பெருக்கும் போது 5300 செகண்ட்களில் நடைபெற்ற செயல்தான் இங்கே கேட்கப்படுகின்றது. இங்கே ஒரு சிவப்பு தான் முதல் எரியுது, அடுத்தது பச்சை எரிகின்றது. அப்போ பச்சை எரிவது 15 செகண்ட், சிவப்பு எரிவது 90 செகண்ட். அப்போ ஒரு தடவை சிவப்பும் பச்சையும் எரிவதற்கு 105 செகண்ட். அப்போ 300 எத்தனை 105 இருக்கின்ற 2. ஆனால் மீதம் பெறுவதும் 90 செகண்ட். அப்போ 90 செகண்டுக்குரியது 3 தடவை ஒலிர்கின்றது. அப்போ இடைவெளிகள் 2 இருக்கின்றது. இடைவெளி 2லேயும் 15 செகண்ட் அதாவது பச்சை ஒளிந்தபடியால் இதில் முதலாவது விடையே பொருத்தமானது. அது 30 செகண்ட் ஒளிர்கின்றது. அடுத்து இந்த பந்தியை வாசிப்பதன் மூலம் இதற்கு பந்திக்கேற்ப மிகச் சரியான கூற்று எது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே யுனெஸ்கோவினால் சிங்கராஜா காட்டிருந்த அளவு குறிப்பிட்டதாக இந்த பந்தியில் சொல்லப்படவில்லை. இங்கே வச்சுட்டு சிங்கராஜாவினால் சிங்கராஜா பேர் வந்ததென்றும் இந்த பந்தியில் சொல்லப்படவில்லை. சிங்கராஜா காட்டில் ஒரு பகுதி சப்ரமுக மாகாணத்துக்கும் ஒரு பகுதி தென் மாகாணத்துக்கும் உரியது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இங்கே சொல்லப்பட்ட தாழ்நாட்டு இரவலயம் சப்ரகமுக எல்லைக்கும் தென் மாகாண எல்லைக்கும் இடையில் அமைந்துள்ளது என்று சொல்லப்பட்டது. அடுத்த 34வது வினா, நாயொரு உண்ணினி நிமலனின் செல்லப்பிராணியும் ஒரு உண்ணியா. அதற்கு இப்போ நிமலனின் செல்லப்பிராணி பற்றி கூட நாயொரு உண்ணுண்ணி அது தனித்தகவல், நிமலனின் செல்லப்பிராணி ஒரு உண்ணுண்ணி என்பது இன்னொரு தகவல். அப்போ அந்த நிமலனின் வளர்க்கிறதை பற்றி சொல்ல சந்தேகமின்றி ஒரு நாயாகும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன், அவன் வேறு ஒரு பூனையை வளர்க்கலாம், 4 கால் பிராணிங்க, சரியா, உண்ணுண்ணியாக இருக்கலாம், சரியா. இது நாய உண்ணுண்ணி என்னைக்கு அனைத்து முன்னியத்தான் உண்ணுண்ணி என்று சொல்லப்படுகின்றது. சரி, அப்போ நாயாக இருக்கவோ இல்லாது இருக்கவோ கூடுமென்றால் அதுதான் நியாயமாக இருக்குது. நாயாக இருக்கலாம் அல்லது இல்லாது இருக்கலாம். ஏன்னா நாயன்றேன்னு சொல்ல முடியாது, சில பல நாயாக இருக்கலாம் தானே. அப்போ 2வது விடை தான் பொருத்தமானது. 35வது வினாவை பாருங்கோ. சதுர கடதாசி ஒரு காவலிக்கிறார்கள். அப்போ செவ்வகமாகுது. பிறகு இன்னொரு தடவை மடிக்க திரும்ப சதுரமாகுது. அதில் ஏபிசி என்ற உருக்களில் உள்ளதுவாறு ஏபியாக காட்டப்பட்டது, சியில் காட்டப்பட்டவாறு 3 இடங்களில் சிறிய பகுதிகளை வட்டி அகற்றிய முற்றாக பிரிக்கும் போது கிடைப்பது யாது? இதில் பின்பத் தோற்றம் தலைகள் தோற்றம் உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கோ, அந்த சிறிய கடதாசியின் மூலையிலே ஒரு கோட்டுக்கும் நடுப்பகுதியிலே 2 சாய்கோடுமாக, அதாவது மூலையிலே ஒரு சாய்கோடு நடுப்பகுதியிலே 2 சாய்கோடு வெட்டப்படமாக இருந்தால் இந்த 2 சாய்கோடும் பிம்பமாக மேலே வரையிலே அது ஒரு சாய் சதுரமாகவும் 2 பக்கமும், இந்த நடுவில் வெட்டப்பட்ட சாய்கோடு 4 பகுதியிலேயும் பிம்பமாக வருகின்றது. இடது வலதென்றும் மேல்கீழாகவும் பிம்பமாகத்தான் வருகின்றது. அப்படி வருகின்ற போது அவை ஒரு சாய் சதுரமாகவும் அமையும். இப்போ கீழே வெட்டப்பட்ட செவ்வகம் அடுத்த பகுதியில் செய்த செவ்வகமாகுது. அப்போ மேலையின் செவ்வகமாகி 3வது விடையே பொருத்தமானது ஆகும். இனி நாங்கள் 36வது வினாவை பார்வையிடுவோம். ரேவதியின் சட்டை நிறை பற்றிய சரியான இது கூற்றுக்கள் யாவை என்று கேட்கப்படுது. அதாவது ரேவதியின் சட்டையின் நிறம் இது என தீர்மானிப்பதற்கு 2 கூற்றியே இது சரியென கேட்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் இதில் ரேவதியோடு சம்மந்தப்படுற முதல் விடயத்தை பார்த்தால் கமலாவின் சட்டை ரேவதியின் சட்டையின் பார்க்கும் நிறமானது. அடுத்தது 4வது மஞ்சுளாவின் சட்டையின் நிறம் ரேவதியின் சட்டையின் நிறத்தை ஒத்தது என்பதை ஒத்துக்கொள்ளலாம். இனி ரேவதி தந்தபடியே மஞ்சுளாவோடு எது தொடர்பு என்று பார்த்தா மஞ்சுளாவின் சட்டை சிவப்பு நிறம் உள்ளது. அப்போ இந்த ஏயும் டியும் வந்துவிட்டால் எங்களுக்கு தகவல் கிடைக்குது. மஞ்சுளாவின் சட்டை சிவப்பு நிறம், மஞ்சுளாவின் சட்டை என்ற சிவப்பு நிறம் தான் ரேவதியின் சட்டை. ஆகவே ரேவதியின் சட்டையின் சிவப்பு. அப்போ ஏடி என்ற முதலாவது விடை பொருத்தமானது. நாங்கள் 37வது பார்ப்போம். இதில் குறிகள் தந்திருக்கு, அதன் அடையாளங்கள் தந்திருக்கு, அதுக்குரிய செயற்பாடுகள் தந்திருக்கு. முதலாவது திசையில் திருப்புக என்பது ஏயில் ஆரம்பிக்கின்றது. அதில் ஏ புள்ளியிலே ஆரம்பிக்கிறதான் சரி, திசையில் திரும்புக. அதுக்கு பிறகு 2 நேர்கோடு 2 கட்டம் மேல் நோக்கி செல்கின்றது என்பதை காட்டுகின்றது. பிறகு அடுத்துள்ள
மேல் நோக்கி வளைந்துள்ள, அதாவது கிழக்கு திசையில் போய் மேல் நோக்கி வளைந்தது இங்கே காட்டப்படுறது இடப்பக்கமாக திரும்புக. அப்போ இடது பக்கமாக 2 கட்டம் தாண்டி இடது பக்கமாக திரும்பி பின்பும் ஒரு கட்டம் செல்லும்படி செல்லப்பட்டது. அப்போ தொங்கலுக்கு போய்விட்டது. பிறகு வலது பக்கம் திரும்புகின்றிருக்கு. அப்போ வலது பக்கம் மேல் நோக்கி திரும்புகின்றது. பிறகு 2 கட்டம் செல்கின்றது. சரி, அதிலையும் போனாச்சு. இப்போ திரும்பவும் வலது பக்கம் திரும்பு என்று சொன்னால் அது பிக்கு முதல் உள்ள இடத்துல திரும்பி அது திரும்புகிற உடனே முதல் அந்த திரும்புகிற அறிகுறிக்கு ஒரு கட்டமும் அடுத்த அறிகுறிக்கு ஒரு கட்டம் போன உடனே பி என்ற இடத்தை எழுகின்றது. முதலாவது விடையே பொருத்தமானது. இந்த 38வது வினாவில் கூம்பு வடிவில் கீழே உள்ள இரு வடிவங்கள் ஒன்றாக சேரும்போது மேல் வடிவம் வருகின்றபடியால் 3வது நிலை, கீழிருந்து மேலாக 3வது நிலையில் இரண்டும் சேருகின்ற போது ஒரு நிறுத்தப்பட்ட கருப்பும் 2 வெள்ளையும் தான் வரும். ஆகவே 2வது விடை பொருத்தமானது. 39வது வினாவை பாருங்கள். பின்னர் முழுவில் சிறிய சதுரமுகிகளை சேர்த்தமைக்க பெரிய சதுரமுகின் ஒரு பகுதி காட்டப்பட்டுள்ளது. அதனை பூர்த்தி செய்ய ABCDயில் ஏது பொருத்தம் என கேட்டுக்கொள்ளும். அப்போ நாங்கள் பார்க்கணும், இதில் தரப்பட்ட உருவிலே எவ்வளவு சிறிய சதுர துண்டங்கள் இருக்கின்றது. இதில் எங்களுக்கு தெரியுது 4, ஏனென்றால் இங்கே எல்லாம் 4ஆக இருக்கின்றது. 4 நிறை 4 நிரல் என்ற ஒழுங்கில் இருக்கிறபடியாக 4 16 16 64 64 துண்டங்கள் இருக்கணும். இதில் 2 முறையில் விட காணலாம். ஒன்று கணிப்பு முறை, மற்றது கற்புலனாற்றல் என்றது பில்டிங் பிளாக்கை ஜாயின் பண்ணுற முறை. சரி, இப்போ கணிப்பு முறையில் பார்ப்போமா இருந்தால் இதில் அந்த தரப்பட்ட வடிவத்தில் இருக்கிற சிறிய சதுரங்களின் எண்ணிக்கை மொத்தமாக 64 இருக்கணும். அதில் இருக்கிற சதுரங்களின் எண்ணிக்கை 6 வரிசை இருக்கின்றது. 6 4 24. அப்போ 64 24 போனால் இன்னும் 40 தேவை. 40 தேவை என்பதற்கு ஏயில் பார்த்தால் 6 4 24, பியில் பார்த்தா 7 4 28, சியில் பார்த்தா 4 16, டியில் பார்த்தா 4 5 20. அப்போ இது 2 சேர்த்தால் 40 வரும் என்றால் ஏயில் 24ஐயும் சியில் 16ஐ சேர்த்தால் 40 வருகின்றது. ஆகவே இதற்கு ஏசி என்கின்ற 2வது விடை பொருத்தமானது. இனி இறுதி வினாவை பார்ப்போம். ABC என பெயரிடப்படும் 3 கடிகாரங்களுடன் இது சந்தர்ப்பங்கள் காட்டிய நேரங்கள் அட்டவணையை தருகின்றது. இதற்கு இப்போ மிகச்சரியான முடிவு யாது என்று கேட்கப்படுது. ஒரு கடிகாரம் மாத்திரம் சரியான நேரத்தை காட்டுகின்றது என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு கடிகாரம் தொழிற்பாட்டில் மாத்திரம் குறைபாடு இருக்கின்றதும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியாதபடியால் குறைந்தபட்சம் இது கடிகாரங்களின் பிள்ளையான நேரத்தை காட்டுகின்றன ஒரு சந்தேகமான விடையைத்தான் நாங்கள் வழங்க முடியும். நன்று அடுத்த வினாத்தால் 2 விடைகளை வழங்கும் போது சந்திப்போம்.